ஜோதிட ரீதியா வந்து ஒரு ஜோதிடர் ஒரு கேள்வி வந்து ரைஸ் பண்ணிருக்காங்க. நீங்க 8ஆம் பாவத்தை குறிப்பிடுறீங்க. அவர் சொல்லக்கூடியதே ஒரு தையல் இயந்திரம் அப்படிங்கிறது ஒருத்தங்க வீட்டுக்குள்ள வருதுனாலே அது வந்து 10, 11, 12 இந்த 3 ராசி அல்லது லக்னம் அல்லது சனியினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்க பிறக்கவங்க வீட்டுல மட்டும்தான் இந்த தையல் மிஷினுடைய உபயோகம் இருக்கும்னு அடிச்சு சொல்றாரு. அதற்கு நிறைய மக்களும் வந்து ஆதரவு தெரிவிச்சு ஆமான்னு இருக்காங்க. இதற்கு உங்களுடைய விளக்கம்? என்னுடைய ஒரே பதில் என்ன அப்படின்னாமா, தையல் மிஷின் வீட்டில் இருப்பதினால் அந்த பெண்ணுடைய நிலைமை எப்படி இருக்கிறது, எப்படி ஆகிறது என்பதா நேரடியா சொல்ல நான் விருப்பப்படுறேனே தவிர, இந்த இடத்துல தையல் மிஷின் இருக்கிறதுனுடைய இப்ப மகர ராசி தான் வீட்டுலதான் தையல் மிஷின் இருக்கும், கும்பராசி வீட்டுலதான் தையல் மிஷின் இருக்கும், காலால ஒர்க் பண்றவங்க வீட்டுலதான் தையல் மிஷின் இருக்கும், அது என்னுடைய வாதமே கிடையாது. அது என்னுடைய வாதமே இல்லை. யாரு வீட்டுல இருக்கலாம், யாரு வீட்டுல இருக்கக்கூடாதுன்றது என் வாதம் இல்லை. இருந்தால் என்ன நடக்கும்? வரவேற்பறையிலோ தலைவாசலுக்கு முன்னால் மட்டும்தான் நடுத்தர வர்க்கம் உள்ள பெண்மணிகள் போட்டு அந்த துணியை தச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி நீங்கள் தற்பதன் மூலம் நீங்கள் இழப்பது என்ன அப்படின்னா, குடும்பமாக உங்களை என்ன பண்ண முடியாதுன்னா அரவணைத்து வளர முடியாது. இப்போ உங்களுடைய விதவைக்கு கிரக சேர்க்கை என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீச்ச சந்திரன். ஒரு ஜாதகத்துல ஒரு பெண் விதவையாகிறா, தனிமையா வாழ்றான்னா, இன்னைக்கு எல்லா ஜோதிடர்களும் பிருகுநாடியில ஒத்துப்பாங்க, எந்த பெண் ஜாதகத்தில் செவ்வாய் கேது சேர்க்கை இருக்கிறதோ அந்த பெண் ஜாதகத்தில் கணவன் பிரிவினை உறுதி அப்படின்றது பிருகுநாடி படித்த அத்தனை ஜோதிடர்களுக்கும் தெரியும்.